30 வருஷமா தலைமறைவா இருந்த 3 தீவிரவாதிகளை தீவிரவாத எதிர்ப்பு பிரிவு போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இந்த கைது நடவடிக்கைக்காக மேற்கொண்ட ஆபரேஷன் பேரதா ஆபரேஷன் அரம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆபரேஷன் சிந்து இந்த மாதிரி அடுத்தடுத்த ஆபரேஷன்களை பார்த்துட்டு இருக்கும் பொழுது இப்ப தமிழகத்துல கவனம் பெற்றிருக்கு இந்த ஆபரேஷன் அரம். ஆபரேஷன் அரம் பற்றி இப்ப நாம விரிவா பார்க்கலாம். கடந்த சில மாதங்களுக்கு, அதாவது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஏடிஎஸ் பிரிவினர் அப்புறம் கோயம்புத்தூர் காவல்துறையோட சேர்ந்து ஒரு ஆபரேஷனும், அதற்கு அடுத்தபடியா மத்திய போலீசார் மற்ற மாநிலங்களோட இணைஞ்சு மற்றொரு ஆபரேஷனும் திட்டமிட்டு நடத்தினாங்க. கோவை மாநகர போலீசாரோட ஆந்திரா, கர்நாடகா அப்புறம் மத்திய அமைப்புகளுடன் இணைஞ்சு நீண்ட நாள் தேடப்பட்டு வந்த தேடுதல் வேட்டையில 3 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுல முதல் குற்றவாளி யார் அப்படின்னா அபுபக்கர் சித்திக். அபுபக்கர் சித்திக் மேல தமிழகத்துல 5 வழக்குகளும், கேரளாவில் 2 வழக்குகளும், கர்நாடகா, ஆந்திராவில் தலா 1 வழக்கும் நிலுவையில இருக்கு. 2வது குற்றவாளி இங்க யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இவருடைய பெயர் முகமது அலி. 1999 குண்டுவெடிப்பு சம்பவம் உட்பட 7 வழக்குகள் இவர் மேல நிலுவையில இருக்கு. இவங்க 2 பேரையுமே ஆந்திராவினுடைய கடப்பாவில் வச்சுதான் ஏடிஎஸ் காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க. 3வது குற்றவாளி யார் அப்படின்னா டெய்லர் ராஜா. டெய்லர் ராஜாவை பொறுத்த வரைக்கும் 1998ஆம் ஆண்டு முதல் தேடப்பட்டு வந்தவர் அப்படின்னு சொல்லணும். 96ல இருந்து 29 வருஷமா அவர் தலைமறைவாகவும் இருந்திருக்காரு. குறிப்பா கோவை தொடர் குண்டுவெடிப்பு உட்பட 4 முக்கிய வழக்குகள் இவர் மேல இருக்கு. இது என்னென்ன வழக்குகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1996ல நாகூர்ல சைதா கொலை வழக்கு, அப்புறம் கோவையில ஜெயில் வார்டன் பூபாலன் கொலை வழக்கு, 1997ல மதுரை ஜெயிலர் உதவியாளர் கொலை வழக்கு, 1998ல கோவை குண்டுவெடிப்பு வழக்குன்னு இத்தனை வழக்குகள் இவர் மேல நிலுவையில இருக்கு. அலுமா இயக்க தலைவர் பாஷாவினுடைய வலதுகரமான டெய்லர் ராஜாவுக்கு சாதிக் ராஜா அப்படிங்கிற பெயரும் இருக்கு. இவர் கோவை உக்கடம் பகுதியில எம்ப்ராய்டிங் செய்யற கடையில வச்சிருந்துதான் காரணமா டெய்லர் ராஜா அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு. கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளிகள்ல 18வது நபரா சேர்க்கப்பட்ட டெய்லர் ராஜாவை பிடிக்க போலீசார் முயன்றும் அந்த முயற்சி பலன் அளிக்காத நிலையில இருந்துச்சு. கோவை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தப்ப 20 வயது இளைஞரான டெய்லர் ராஜா அதற்கு அடுத்தபடியா தலைமறைவா இருந்தார். அவரை பிடிக்க போலீசார் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில கடந்த ஆண்டு தேடப்படுற குற்றவாளியா கோவை 5வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அதிகாரப்பூர்வமா இவருடைய பெயரை அறிவிச்சிருந்துச்சு. இந்த நிலையில தான் கர்நாடக மாநிலத்துல தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்த டெய்லர் ராஜாவை 29 வருஷங்களுக்கு அப்புறமா கோவை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. டெய்லர் ராஜா கிட்ட மேற்கொண்ட விசாரணையில பல்வேறு தகவல்கள் வெளியாகிருக்கு. குறிப்பா அவர் ஷாஜகான் அப்படிங்கிற பேர்ல தனது அடையாளத்தை மாத்திக்கிட்டு தலைமறைவு வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு வந்தது தெரிய வந்திருக்கு. கர்நாடக மாநில விஜயபுராவில் இருக்க காய்கறி சந்தையில மிளகாய் வியாபாரமும் செஞ்சுட்டு வந்ததும் தெரிய வந்திருக்கு. கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு அப்புறமா கர்நாடக மாநிலம் ஹூப்ளிக்கு பகுதிக்கு சென்ற டெய்லர் ராஜா தன்னோட பெயரை ஷாஜகான் அப்படின்னு மாத்திக்கிட்டு கூலி தொழிலாளியா காய்கறி மூட்டைகளை சுமந்துட்டு வந்திருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா அங்கேயே ஒரு பெண்ணையும் கல்யாணம் செஞ்சுக்கிட்ட டெய்லர் ராஜா 3 குழந்தைகளையும் பெற்றிருக்காரு. ஹூப்ளி பகுதியிலிருந்து 15 ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் குடும்பத்தோட விஜயபுராவுக்கு இவர் குடிபெயர்ந்திருக்கார். அங்க மிளகாய் வியாபாரமும் செஞ்சுட்டு வந்திருக்கார். ஷாஜகான் அப்படிங்கிற பெயர்ல ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம் இந்த மாதிரியான பல ஆவணங்களை அவருக்கு சாதகமா அவர் மாத்தியும் வச்சிருந்திருக்காரு. கடந்த 15 வருஷமா மிளகாய் விற்பனை செஞ்சுட்டு வந்த அவருடைய டெய்லர் ராஜா அவருடைய உறவினர் ஒருவர் கொடுத்த தகவலை வச்சுதான் போலீசார் இப்ப 29 ஆண்டுகளுக்கு அப்புறமா இவரை கைது செஞ்சிருக்காங்க. சரி, 1998 கோவையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஒரு பார்வையா பார்த்துடலாம். கடந்த 1998 பிப்ரவரி 14 காதலர் தினம் அன்னைக்குதான் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்துச்சு. கோவை ஆர்எஸ் புரம் 2 பேருந்து நிறுத்தம், அப்புறம் கோவை மருத்துவக் கல்லூரி பக்கத்திலையும் உக்கடம், இந்த மாதிரி 4 இடங்கள்ல இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்திருந்துச்சு. இந்த சம்பவத்துல அந்த சமயத்துல கிட்டத்தட்ட 58 பொதுமக்கள் உயிரிழந்தாங்க. 250 பேர் வரைக்கும் படுகாயமும் அடைஞ்சிருந்தாங்க. தேர்தல் பரப்புரைக்காக வந்த பாஜக மூத்த தலைவர் அத்வானியை கொலை செய்யறதுக்காக தான் இந்த பிளான் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருந்துச்சு. இந்த நிலையில இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்த நிலையில இந்த சம்பவத்துல தொடர்புடைய 3 குற்றவாளிகளையும் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி இப்ப சிறையில் அடைச்சிருக்காங்க. இதையடுத்து அவர்களை போலீஸ் காவலை எடுத்து விசாரணை செஞ்சாதான் இன்னும் இவர்களுக்கு யார்கிட்டலாம் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும்னோ. இந்த 3 நபர்களுக்கும் பண உதவி அளித்தது தொடர்பாகவும் பல்வேறு விசாரணை நடத்தப்பட்டு வருது. இதுல ஒரு நபர் மட்டும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுதுனோ, ஆனால் வேலை விஷயமா தான் போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னும் சொல்லப்பட்டுட்டும் வருது.
தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வரதாகவும் 3 பேரையும் கைது செஞ்சதுல காவல்துறைக்கு மிகுந்த சிக்கல்களை எதிர்கொண்டதாகவும் டிஜிபி சங்கர் ஜிவால் தெரிவிச்சிருக்கார். இப்ப மேலும் ஒரு வழக்குல 150ல இருந்து 160 குற்றவாளிகள் இருக்காங்கன்னா 2ல இருந்து 3 பேர் ரொம்ப நாள் தலைமறைவா இருந்தாலும் அது வெற்றிகரமான ஆபரேஷன் தான். அந்த வகையில இந்த ஆபரேஷன் அரமும் ஒரு வெற்றி வகையான ஆபரேஷன் தான் அப்படின்னு பேசியிருக்காரு டிஜிபி சங்கர் ஜிவால். அதே மாதிரி ஒரு வழக்குல தொடர்புடைய 150 பேரும் தலைமறைவா இருந்தா தான் அந்த வழக்கு தோல்வி அடைந்து விட்டதா அர்த்தம்னு பேசியிருக்காரு டிஜிபி சங்கர் ஜிவால். இப்ப இந்த கைது செய்யப்பட்டவங்க கிட்ட தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. இதுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த வழக்குல சிக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.